அதான் யோபு படாத பாடுபட்டு பிள்ளைகளை இழந்தான், சொத்தெல்லாம் இழந்தான். ஒரே நாளில் ஒன் ஆஃப்டர் த அதர் நடக்குது. இது போது அது போது ஒன்று இது வந்து சொல்லிகிட்டே இருக்கான் ஒருத்தன், அடுத்தவன் பின்னாலே வந்து சொல்கிறான், ஐயோ அதுவும் எரிஞ்சு போச்சுங்க, அதையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க எல்லாம். ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் அவனுக்கு, அவ்வளோ சொத்து. நீதிமானவன், ரொம்ப நல்லவன், பாவி இல்லை. அவனுக்கு எல்லாம் தீங்காக நடக்குது, எல்லாத்தையும் இழந்தான் பாருங்கள். அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து ஆளாளுக்கு ஃபிலாசபி பேசுகிறான். இது ஏன் நடந்தது யோபுவே? ஒரு வேளை உங்கள்கிட்ட ஏதோ குறை இருக்குதோ, அதை ஆராய்ஞ்சிப்பார். இவன் என்னத்தையும் பேசுகிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சோன்னா கர்த்தர் வர்றார் 38ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அறிவு இல்லாமல் பேசுகிறவன் இவன் யார் அப்படின்றார். நான் வந்துட்டு சில கேள்வி கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுன்னு சில கேள்விகளை கேட்குறேன். நீங்கள் வாசித்து பாருங்கள், 38, 39 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். கடைசியில் 42ஆம் அதிகாரம் வந்தவுடனே யோபு பதில் சொல்கிறான். 2ஆம் வசனத்தில் யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்கிறான். கர்த்தாவே ஒன்று புரிஞ்சிருச்சு எனக்கு. ஆமாம், எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ பிள்ளைகள் இல்லை, மனைவி இருக்குது, ஆனால் அது கூட போயிருந்தால் நல்லா இருக்கும் போல யோசிக்கிறான் போல இருக்குது. ஏன்னா அதுதான் சொன்னிச்சு, கர்த்தரை சபிச்சுட்டு சாகையான்னுது. அது என்ன மனைவி? இது இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஒரு மனைவி இவ்வளவும் இன்னும் கர்த்தர்ன்றிருக்கிற, கர்த்தரை சபிச்சுட்டு சாகிறது தானே அப்படின்னு அந்த மனைவி. பட்ட புண்ணுலேயே படணுவாங்களே அந்த மாதிரி அவன் வேதனை நேரத்தில் அப்படி பேசுது. அப்போ இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனைவி, பிள்ளைகள்லாம் போச்சு, சொத்தெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு சொல்கிறான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்யணும்னு நினச்சிரோ அது தடைபடவே படாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் சொல்லி அதுக்கப்புறம் சில வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவன் இழந்ததெல்லாம் டபுளாக தர்றார், டபுளாக தர்றார், எல்லாத்தையும் டபுளாக தர்றார். மனைவியை கூட சரியாக்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அது டபுளாக தரல, சரியாக்கி நல்ல மனைவி ஆக்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். யாராலையும் மாற்ற முடியாத மனைவி நான் பார்த்துக்கிறேன், வா உன் மனைவி தான் நான் மாற்றுறேன், நான் பார்த்து தரேன்னு சொல்லி மாற்றி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பிறந்த குமாரத்திகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னு இருக்குது. அழகு வெறும் வெளியில் இல்லை, உள்ளேயும் இருக்குது. அதுதான் உண்மையான அழகு. என்ன மாதிரி ஆசீர்வதிச்சார் பாருங்க கர்த்தர். இவன் என்னைக்கு வந்து கர்த்தாவே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்கிறானோ அப்படியே திருப்பிட்டார் டேபிளில். அவன் இழந்ததெல்லாம் டபுளாக பெற்றுக்கொண்டான். அதனால தான் புதிய ஏற்பாடு சொல்லுது யாக்கோபில், யோபுவின் முடிவை எண்ணி பாருங்கள். ஆரம்பத்தை எண்ணி பாருங்கன்னு சொல்ல, அது எல்லாரும்